ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை வழிபாட்டை தவற விட்டவர்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். இன்று பார்த்தீங்கன்னா தை அமாவாசை திதி நம்மள பெரும்பாலானவர்கள் முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பண படையல் வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்திருப்பீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த வழிபாட்டை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். வீட்டில் அமாவாசை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த மாதம் அமாவாசை எங்களுடைய வீட்டில் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில் காரணமாக அந்த வழிபாட்டை நிறைவேற்ற முடியலை என்பவர்களுக்கு தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். வாங்க பார்க்கலாம். சில பேர் வீடுகளில் அமாவாசைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமே இருக்காது. அமாவாசை படையல் போடக்கூடிய வழக்கமே இருக்காது. உங்களுக்கும் இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல் பயனுள்ளபடி இருக்கும். முதல்ல உங்களுடைய அமாவாசை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருந்தாலும் சரி அல்லது வழக்கம் இல்லைன்னாலும் சரி, இந்த அமாவாசை திதி அன்று பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்துட்டு முன்னோர்களை ஒரு முறை நினைத்து இன்று நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தால் அந்த மறைந்த முன்னோர்களுக்கு ஒரு நிமிடம் நன்றி செலுத்துங்கள். முன்னோர்களுக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய இந்த நன்றி என்ற வார்த்தை நம்மளுடைய தலைமுறையை தலைக்க வைக்கும் என்று சொல்லலாம். இன்று எந்த நேரமும் காலமும் பார்க்க வேண்டாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்து முன்னோர்களுக்கு நன்றி என்ற வார்த்தையை சொல்லுங்கள். முன்னோர்கள் அவளுடைய ஆழ் மனதில் ஒரு முறை நினையுங்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும். உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போடு தலை தூங்கும் அப்படின்றது இது ஒரு முதல் விஷயம். முன்னோர்களை நினைத்து இந்த நாளில் உங்கள் கையால் யாரேனும் ஒருவருக்காவது நீங்கள் தானம் கொடுக்கலாம். தானம் செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலையா என்று இரவு தூங்க செல்லும் அதுக்கு முதலே ஒரு கைப்பிடி அரிசி மாவுல ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் வெள்ளமோ சேர்த்து கலந்து உங்கள் வீட்டு வாசல்ல கொண்டு போய் அதாவது பாத்தீங்கன்னா மண்பாங்கான இடத்துல தூவி விட்டு விடுங்கள். அங்க வரும் வாயிலா ஜீவன்களும் இன்று அந்த உணவை சாப்பிட்டு உங்களை வாழ்த்தினாலே போதும். முன்னோர்கள் சாபம் முன்னோர்கள் தோஷம் பித்ரு தோஷம் எல்லாம் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கிடும் என்று சொல்லலாம். அன்னதானம் செய்யாதவர்களுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். மேல் சொன்ன இரண்டு விஷயங்களையும் எல்லோரும் செய்யலாம், தவறு கிடையாது. பின் சொன்ன அதாவது சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை முன்னோர்கள் வழிபாட்டை தவற விட்டவர்கள் மட்டும் செய்யுங்கள். இந்த வீட்டில் உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுக்கு படையல் போடக்கூடிய வழக்கம் இருக்கு, திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. ஆனால் நாங்கள் இந்த வழிபாட்டை தவற விட்டுட்டோம். இதன் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு எந்த ஒரு தோஷமும் சாபமும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்வது? இன்று மாலை 6 மணிக்கு உங்கள் நிலைவாசல் படிக்க உள்பக்கமாக ஒரு தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைத்து ஒரு மண் அகல் விளக்கை ஏற்றி வையுங்கள். ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீரை வைத்து விடுங்கள். இந்த விளக்குக்கு முன்பாக முன்னோர்கள் வழிபாட்டை தவற விட்டதற்காக முன்னோர்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் எங்களுக்கும் குடும்பத்திற்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்துட்டு அந்த விளக்கையும் அந்த தண்ணீரையும் இன்று இரவு முழுவதும் அப்படியே நீங்கள் விடுங்கள். விளக்கு தானாக எரிந்து மலை ஏறிவிடும். அந்த டம்ளர் தண்ணீர் இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து செடி கொடிகளுக்கு ஊற்றி விட்டு விளக்கை சுத்தம் செய்து உள்ளே எடுத்து கொண்டு வையுங்கள். இன்று முன்னோர்கள் வழிபாட்டை தவற விட்டவர்களுக்கு தான் இந்த பரிகாரம் ஒரு நல்லதொரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன விஷயங்கள் நம்மளை நன்மை தரும் அப்படின்னு சொல்லியும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியும் இதே மாதிரி இன்னும் மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.